பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு 6வது செய்தியாக, ஏன்னா 4 செய்தி நான் உங்களுக்கு கடனை குறித்து சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். அது மட்டுமல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் உனக்கு பாக்கியம் நன்மைங்கிற. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் இந்த வாக்கு நிறைவேறலைன்னு தான் நான் சொல்லுவேன். உன் கைகளின் பிரயாசம் யாருக்கு போகுது? யார்கிட்ட போய் செய்யுது? எனக்கு அன்பார்களே, அதை குறித்து சொன்னேன். அதுக்கு பின்னாடி நாம் எவைகளிலெல்லாம் ஐயா கடன் பற்றக்கூடாது என்பதை குறித்து சொன்னேன், எவைகளில் கடன் பட வேண்டும் என்பதை குறித்து சொன்னேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் ஐயா எல்லாம் கையில் எடுத்து அப்படி வச்சுக்கிட்டுங்க. சேர்ந்து பாடுமா? ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்னக்காய் செய்பவரை, எண்ணி முடி அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரை, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்னக்காய் செய்பவரை, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரே, 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 என்றும் என்னக்காய் செய்பவரே, என்றும் என்னக்காய் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்னக்காய் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரே. கடலை 2ஆக அன்று பிரித்து நடத்தினீரே, செங்கடலை 2ஆக அன்று பிரித்து நடத்தினீரே, சத்துருவை மூழ்கடித்து கவிழ்த்தீரே, சத்துருவை மூழ்கடித்து கவிழ்த்தீரே, எனக்காக செய்தவரே, எனக்காக செய்தவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் எனக்காய் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரே, 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 என்றும் என்னக்காய் செய்பவரே, என்றும் என்னக்காய் செய்பவரே. யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆனா நாம அவருக்கு கடனாளிகள். எதுக்கு கடனாளிகள்? வாசிக்க பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். நல்ல கவனிங்க, ஞானிக்கு நம்ம கடனாளி, மூடனுக்கு நம்ம கடனாளி. கிரேக்கருக்கும் பிலேத்தியருக்கும் நாம கடனாளிகள். என்ன பிரதர், நான் ஒன்றும் கடன் வாங்கலையே? கடன் வாங்க வேண்டியதில்லை. நம்ம கடன் பணி செய்து கிடக்கிற கடன். அபிரயோஜனமான ஊழியக்காரன், நான் சொன்னதை செய்து போகிறேன், அந்த கடமையை உணர்ந்தவர்களால் நாம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அதனால தான் இங்கே சொல்றாரு, திரும்ப வாசிக்க 14ஆம் வசனத்தை. கிரேக்கருக்கும் கிரேக்கர் சாதாரணமான ஆட்களா? ஞானிகள். கிரீக் மித்தாலஜி நமக்கு தெரியாதுல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் அவர்களும் அறிய வேண்டும். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கு. ஏன்னா நாமெல்லாம் காணி ஆட்சிக்கு புறம்பானவங்க, எங்கோ கடந்தவங்க. நாம பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து, என் நேசர் தேடி வந்தே, செஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டீ. நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையாக சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையாக சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. ஐயா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஐயா ஆவியானவரே, ஐயா ஆவியானவரே. நாம கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் மற்ற அந்நியருக்கும் மூடனுக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். என்ன கடனாளி? வாசிங்க அடுத்த வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனேவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சரி, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நீயும் நானும் கடனாளிகள். ஒரு சமயத்தில் ஒரு சாட்சியை கேட்டபோது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு கண்பாருளே, ஆண்டவர் நமக்கு பெரிதாக தருகிறவர். சின்னதை கேட்டுட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம். கொரிய தேசத்தில் இருக்காரே பாலியாண்டிச்சோ, இவர் ஒரு முறை ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? அவர் இருந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஹவுசிங் போர்டில் தான் குடியிருந்தாராம். மேலே இருக்கிற சாக்கடை தண்ணி கூட கீழே வந்துடுமா. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு பழைய ரூமாக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே கொடுக்கக்கூடாதா? ஒரு பழைய 2 சேர் தரப்படாதா? பழைய ஒரு டேபிள் தரப்படாதா? நான் பாட்டில் உட்காந்து ஜனங்களை சந்திப்பேன்ல. ஆண்டவர் ஜெபம் பண்ணவொடனே கொடுத்துட்டார். உடனே இவருக்கு கொடுத்த உடனே நினைச்சாராம்,
எல்லாம் பழசாக இருக்கே. அப்போ நீ கேட்ட பழசு கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன், கேட்குறத நீ கேட்குறத கொடுக்குறேன், நீ கேட்டதானே கொடுத்துருக்கேன்னாராம். என்ன கேட்க தெரியல. கடைசியில் கேட்டாராம், ஆண்டவரே இந்த கொரிய தேசத்தை தாரும். ஏன்னா கால் மிதிக்கிற தேசமெல்லாம் தருவேன்னு சொன்னீங்களே. கொரிய தேசத்தார் இன்றைக்கி லட்சக்கணக்கான எத்தனையோ பேர் அந்த ஊழியத்தை அறிந்திருக்கிறார்கள். தென் கொரியா இன்றைக்கி எழுப்புதலுக்கே ஒரு பெரிய இடமா இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நாம் எதை கேட்டால், ஆனால் நம்ம கடனாளிகள்ங்கிறத மறக்கக்கூடாது. ஒரு சமயத்தில் 2 போய் சிலர் டேக்ஸ் கொடுக்கணும், ஒரு சில சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்க. அந்த பகுதிக்கு பஸ்ஸு கிடையாது, ஆயில் டேங்க் லாரிகள் தான் போகும். இதில் 2 பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளும் வந்தாங்க சுவிசேஷம் அறிவிக்க போகணுன்னு. வந்த உடனே ஒரு லாரியை கையை காட்டினாங்க. அதில் ஒருத்தன் சொன்னா, ஏய் இந்த வாரு ஒரு பொண்ணு நிற்குது, ஏற்றிட்டு போமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கணக்கு போட்டு ஒருத்தர் தான் இடம் இருக்குன்ட்டான். ஏன்னா அவன் 2 பேராக இருந்தால் பிரச்சனை வரணும். உடனே அவன் சொன்னா, சரி ஒருத்தர் தான் இடம் இருக்கா, நான் ஏறிக்கிற ஒரு பொண்ணு ஏறிட்டான். இன்னொரு பொண்ணு கீழேன்னா அடுத்த லாரியில் ஏறுறதுக்கு. இந்த ஏறின பொண்ணை க்ளீனர் என்ன செஞ்சால் லேசாக தொட்டான். அவன் சொன்னான், இப்படிப்பட்ட கைகளுக்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னா. அடுத்த நிமிஷம் அவன் கையவே எடுத்துட்டான். இவனை கொண்டு போய் சரி இனிமேல் இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இவளை எங்கேயா ஒப்படைச்சிட்டு ஏதாவது பணம் கிடைக்குமா சம்பாதிக்கிற வழி பார்த்தான். அதுக்குள்ளே இன்னொரு லாரியில் அந்த பொண்ணு யாருன்னா அவளையும் கொண்டாந்து அவன் கொண்டாந்து கொடுக்குவாங்க. இப்படி 2 பேரும் சந்திக்கும் போது இவங்க போய் உள்ளுக்குள்ளே இந்த பெண்களை பற்றின விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க முன்னாடி இங்கே சொன்னால் டைம் போதில்ல, சுவிசேஷம் சொல்லுவான்டா. சுவிசேஷம் சொல்லுவான்னு சொன்ன உடனே ஒருத்தி பாடுனா இன்னொருத்தி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தா உடனே அந்த ஹோட்டலுக்கு அத்தனை கூட்டமும் இங்கே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. வந்து ஜெபத்துக்கு முழங்கால் போட்டது யார் தெரியுமா? இவளை எவன் கை நீட்டி தொட வந்தானோ அவன் தான் வந்து முழங்கால் போட்டான். என்ன சொன்னானா, எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கம்மா, எங்களுக்கு இன்னைக்கு தெரியாமல் போச்சம்மா, தயவுசெய்து வந்து சொல்லுங்கன்னாலும். நாமளாக தான் என்ன செஞ்சுருப்போம், லாரியிலேருந்து குதிச்சு ஏதாவது செத்து போயிருப்போம், ஆண்டவர் இப்படி கைவிட்டுட்டாரேன்னு இருப்போம், ஆண்டவர் மறந்துட்டாரேன்னு இருப்போம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்யணும். அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு எண்ணி பார்த்தா எத்தனை கோடி. நம்ம நிலைமை என்ன? நாம பாடுறோம்ல, பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பதகத்துக்குண்டோ இல்லை பரிதவித்தேன் தேடி. பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பதகத்துக்குண்டோ இல்லை பரிதவித்தேன் தேடி. கண்ணினால் தேரோமணி காணனந்தகுமோதா, கண்ணினால் தேரோமணி காணனந்தகுமோதா, கடைக்கன கருள் பூரி மாடியோமுன் இயேசு சாமி, கடைக்கன கருள் பூரி மாடியோமுன் இயேசு சாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்து மன்னுயிர் ரட்சகனே, மன்னுயிர் ரட்சகனே. மன்னுயிர் ரட்சகனே. ஆண்டவர் நமக்கு செய்தார், நாம பண்ணினது என்ன? 5 தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகட துரும்பு போல மலைவு கொண்டேன். ஐயோ, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ அதிசயம் அனுவேல ஆசை என் இயேசு சுவாமி, உன்னை என்று வேறே கதி ஒருவர் இல்லை சுவாமி. 2 வாலிப பிள்ளைங்க, ஒருத்தன் கையை நீட்டி அவளை அப்பவே தொட ஆரம்பிச்சுட்டா, இன்னொருத்தன் அவளை வித்துருவோன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவன் சொல்கிறா, நேரம் போதில் சுவிசேஷம் சொல்லுவோம். ஏன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை. போகிறது போகிறோம், இதையா செஞ்சுட்டு போவோம். சுவிசேஷம் அத்தனை பேரும் இங்கிட்டு திரும்பிட்டான். திரும்பின உடனே எவன் கையை நீட்டி முதல்ல இவளை தொட்டான் அவன் வந்து முழங்கால் போட்டாம்மா, தெரியாமல் செஞ்சிட்டம்மா, மன்னிச்சிருமா, உன் பிள்ளையா இருந்தால் மன்னிக்க மாட்டியா? நானே பார்க்கணும். சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றும்.
ஏன்னா இந்த வேதம் வேதம் அதிக வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அதிக வேதம் என் தேவன் தந்தது. உமை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. உமை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. பவுலே சொல்றார்ல 1 தீமோத்தேயு 1:13 அவர் எப்படி இருந்தார்? நான் முன்னே நான் தூஷிக்கிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய், கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஆனா அறிஞ்சிட்டு நீங்கள் நானும் சுவிசேஷத்தை அறிவிப்பது கடனாளிகள் இல்லையா? ஏன்னா இந்த இலவச சுவிசேஷம் ஆண்டவர் கொடுத்த கிரேட் கமிஷன் இல்லையா? மத்தேயு 28:18 வாசிக்கிறோம். அவர் சமீபித்து வந்து சொன்னார். என்ன சொன்னார்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு போல யோவான் 13:1 அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், கடைசி வரைக்கும். யோவான் 13:1 வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? மனித அன்பு. பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே வருந்தின சீற்றற்கா அருகில் நின்றாரே. வருந்தின சீற்றற்கா அருகில் நின்றாரே. அன்பரின் தேசம் யார் சொல்லலாகும்? அன்பரின் தேசம் யார் சொல்லலாகும்? பக்தர்களுக்காக பரம்பரை நோக்கி, பக்தர்களுக்காக பரம்பரை நோக்கி அதிசய அன்பில் தேசம் யார் சொல்லலாகும்? கடைசி வரைக்கும் வாசிக்க 13:1-2 திரும்ப வாசிக்க யோவான் 13:1-2 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான வேளை வந்தபோது அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கையிலே தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் அவர்களிடத்தில் அன்பு வை. நம்மளால் அந்த அன்பு வைக்க முடியுதா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றபடி ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நாம கடனாளிகளுக்கு அன்பு கூறுவது கடனாளிகள்.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கடனாளிகள். மூடருக்கும் ஞானிக்கும், கிரேக்கருக்கும், பிலேத்தியருக்கும், அந்நியருக்கும் நாம் கடனாளிகள். இந்த உலகத்தில் எத்தனை பேர் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருந்த சுவிசேஷத்தின் மேன்மைக்காக வந்தவங்க. ஒரு ராகுலண்ட் ஐயரை மறந்துடாதீங்க, ஒரு சீகன் பால்கை மறந்துடாதீங்க, ஒரு கார்மைக்கல் அம்மையாரை மறந்துடாதீங்க, ஒரு வேதநாய சாஸ்திரியாரை மறந்துடாதீங்க. தனக்கு இருக்கிற எல்லா மேன்மையை வெறுத்து, வெள்ளைக்காரன் எப்படி சுகபோகமாக வாழ்கிறவன் அங்கேருந்து நடந்து வந்து சுடுமணலில் கிடந்து வேதத்தை எழுதி கொடுத்த சீகன் பால் கையரை மறந்துடக்கூடாது. ராகுலண்ட் தன் தொப்பியில் இங்கே கூழு கொடுக்க பாத்திரம் இல்லை, எல்லா வசதி இருந்தும் இந்த சுவிசேஷத்துக்காக தான் தொப்பி தலையில் வைக்கிற தொப்பி எத்தனை அழுக்கு இருக்குமோ எவன் தொட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. அது என்னால் அதில் கூழ் வாங்கி குடித்த ராகுலண்ட் ஐயர் எங்கே? எல்லாவற்றையும் விற்று தன்னை போல பெண்ணினம் பொட்டுக்கு நேர்ந்து விடப்பட்ட அவமான சின்னமாக மாறிடுச்சேங்கிறதுக்காக தன்னுடைய காரியத்தெல்லாம் விட்டு வந்த கார்மைக்கல் அம்மையார் இன்றைக்கு டோனாவூர் நடக்கிறாங்களே. எதுக்காக? இந்த சுவிசேஷத்துக்காக. இந்த சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படணும் ஐயா. எல்லாரும் ஒருவரி, நீங்களும் நானும் கடனாளிகள், அதை மறந்துடக்கூடாது. அதற்காக ஒரு விசை எல்லாம் சேர்ந்து ஒருவரி தொலைக்காட்சி முன்னாடி இருக்கிறவங்களும் சேர்ந்து சொல்ல போறீங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறு பந்தனை அவர் வருவதை காத்து கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த பொறு பந்தனை அவர் வருவதை காத்து கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமான. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் எதற்கு கடனாளி? அன்புக்கு கடனாளி, ஸ்தோத்திரத்திற்கு கடனாளி, மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகள். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நீங்களும் நானும் கடனாளிகள். வேறொன்றிலையும் நம்ம கடனாளிகள் இல்லைங்க. ஏன்னா அவர் நம்மளை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரே, நமக்கு கொடுத்துருக்காரே, ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரே. தூரதேசத்துக்கு போகும்போது ஒரு எஜமான் ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்தாரே. நாம் என்ன செய்திருக்கிறோம்? கணக்கு கேட்கிற ஆண்டவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எப்போவாவது டைம் கிடச்சா எங்கள் ஆலயத்தை ஒரு நாள் வந்து பார்க்குறீங்களா? ஏன்னா பூரா பார்வையற்ற மக்களாக இருப்பாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நிறைய பேர் வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு தெரியுமா? இவங்களை கூட்டு வரைக்கு போக வர ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு விட்டாங்கன்னா 1500 முடிஞ்சு. 2 ட்ரிப் அடிக்கிறதே பெரிய கஷ்டப்பட்டு 2 ட்ரிப்பு 3000 கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரம் 3 ட்ரிப் 4 ட்ரிப் வந்துடுது. எனக்கு அப்போல்லாம் ஐயோ பெரிய பாரமாக இருக்கும். ஏன்னா கண்ணு தெரிஞ்சால் பரவாயில்ல, இவங்களை தெரியாதவங்கள கூட்டிகிட்டு வந்து கொண்டு போய் விடுறது கடமை. ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வேனை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, யாரையும் நான் சாப்பிடாமல் அனுப்பினதில்லை. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி தான் கொடுத்து அனுப்புகிறோம். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினார், கட்டாயமல்ல, விசனமாயல்ல. இந்த பார்வையற்ற மக்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உங்கள் வீடு ஐயா ஒருவேளை பால் காய்ச்சி புது வீடு கட்டினதில், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்த நல்ல வேலையினால், திருமண வாழ்க்கை அமைந்ததுனால, இப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு 50-100 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஏன் துணிமணி கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே,
கட்டுமான பணி திருநெல்வேலிலாம் ஒரு அறை இருக்குது, அதில் நிறைய பேர் இருக்க முடியாமல் ஒருத்த நெருக்கம், இன்னொரு அறையாவது கட்டணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கட்டாலும் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எப்படி பிரதர் இதுக்கு உதவுறது? இதில் 2 நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஃபோன்பே, இன்னொன்று ஜிபே. ஒன்று பிஜிஎம் அகஸ்டின் வரும், பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின் வரும். ஒருவேளை நான் ஐயா காசோலை அனுப்பலாமா? தாராளமாக. அப்படி அனுப்புனா ஆர் அகஸ்டின்னு பேர் போட்டு நீங்கள் எடுத்து அனுப்பணும். ஐயா அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பார்க்கலாமா? தாராளமாக வாங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போவும் ஒருமனப்பட்ட ஆவியோடு நம்ம ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, கடன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர்களின் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். இன்றைக்கு எத்தனை பேர் கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்காங்களோ? இந்த 6ஆம் மாதத்துக்கு பிறகு ஏசாயா 62:8-9 படி, இனி உன் தானியம் அந்நிய புத்திரர் புசிப்பதில்லை, உன் திராட்சரசம் உன் பிரயாசத்தினால் ஆன திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேலும் ஓங்கிய தம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார் என்று சொன்னபடி, சங்கீதம் 15:5 படி, ஐயா கடன் கொடுக்கிறவன், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறவன் 1% கொடுத்தாலும் உதறி போடுவேன் என்று நெகேமியா 5:10-11-12 படி, ஆண்டவர் எந்த விதத்திலாவது நாங்கள் கடன் மற்றவர்களுக்கு செய்தா மன உணர்வோடு செய்ய, மன்னிக்க, அப்படி கொடுக்க வேண்டும் எல்லாம் ஐயா தேவன் பாவிகளுக்கு அல்ல, சிநேகிக்கிறவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு கேட்கிறவனுக்கு கொடுக்கத்தக்க ஞானம் உள்ளதாய் கொடுக்க என்னை எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் எதில் கடனாளிகள் என்பதை அறிந்து அதற்கு தக்க செயல்பட உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. புதிதாக கல்வி எடுத்து அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன் யார் யார் கடன் பாரத்தினாலே வீடுகளுக்குள்ள முடங்கி கிடக்கிறாரோ, வியாதியினால் முடங்கி கிடக்கிறார்களோ, உபாதையினால் தவிக்கிறார்களோ, அவர்களுக்கும் விடுதலையை கொடு. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.